வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேட் எ ஃப்ரெண்டு வித் ஏ செகண்ட் பிடிஎஸ்டி கேர்ள் இன் மை கிளாஸ் அப்படின்ற அனிமையோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிளாஸ் ரூமில் போய் உட்காரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளாஸில் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவர்கிட்ட பேசுகிறா. வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி குட் மார்னிங் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறா. மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா உடனே பொருள் என்னடா இது திட்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு சமஸ்யா இது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே வந்து அந்த நாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு மண்டக்காரு நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்ற அப்படின்னு வந்து கேட்குது. உடனே அதுக்கு அது வந்து ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக் ஆகிடுறானுங்க கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி கிட்ட போய் இவ ஃப்ரெண்ட் ஆகிருக்காளே அப்படி சொல்லி உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யூ வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கண்டுக்காம வந்து பார்த்தீங்கன்னா அந்த துட்டு கிளம்புறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ரெட்டு மண்டை வந்து நீங்கள் நேற்று ஏன் வேகமாக ஓடி போனீங்க அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. அதுக்கு ஒன்று யூ வந்து அது சீக்கிரம் சொல்ல முடியாது சொல்லிடுறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி யூ மாக்கி 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் சாப்பிட்றதுக்கு ஒரு சீக்கிரட்டான பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறான். இதை பார்த்தோன்னே யூக்கு சென்சாக்கி நீ சொன்னாமல் இந்த இடத்துல யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் சரி ஜாலியாக வரான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. தான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கில் மாக்கிக்கிட்ட வந்து நம்ம சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உடனே இதை கேட்டது அங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாயிடுறாங்க மாக்கி மேலே. உடனே ஊமி அந்த இடத்துக்கு வந்து உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல வா நம்ம அவங்க கூட போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூட தான் சாப்பிட போகிறேன். ஊமி நீயே வந்துரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிறா யூ. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒன்றே பார்த்தீங்கன்னா யூக்கு சரியான சாக்கு. இவன் பாரு லஞ்ச் பாக்ஸ் தான் எவ்வளோ சூப்பர் செஞ்சு தந்துக்கிறான் அப்படி சொல்லி பார்த்தா சரியான சாக்கு. உடனே அதுக்கு வந்து மாக்கி என்னுடைய அம்மா வந்து பார்த்தா சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவாங்க இல்லை நானே தான் சமைச்சது அப்படி சொல்கிறான். இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூக்கு சரியான சாக்கு ஆயிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டுமா கேட்டு எடுத்து சாப்பிட்றா. உடனே சாப்பிட்டோடனே செம ஷாக் ஆயிடுறா. நீ செம சூப்பராக செஞ்சுக்கிற அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியை நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி அவளும் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. அவள் எடுத்து சாப்பிட்டு பண்ணி அவளுக்கும் செம டேஸ்ட்டு பிடிச்சிது. ஆனால் என்னடா இது என்னோட சூப்பராக சமைக்கிறான்னு சொல்லி அதை பற்றி அவள் கொஞ்சம் சோகமாக வரா. அப்போ மாக்கி வந்து நான் இது மட்டும் இல்லை ஸ்வீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்வேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த பனானா பேன் கேக் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு சூப்பராக செய்வேன் அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா யூக்கு சரியான எக்ஸைட் ஆகிடுது. நானும் அதை சாப்பிடணும் சொல்லுங்கதா. இதை கேட்டோடனே மாக்கி சரி வீட்டுக்கு வாங்க நான் செஞ்சு தரேன்னு சொன்னோனையும் யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜலையிடுது. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா யூ சரி நான் வந்து சீக்கிரமாக ஓடி போய் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிடுறா. யூ போனதும் அந்த இடத்துக்கு வந்து ஊமி யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி மாரி இருப்பா அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ ஆமாம் ஒரு நாய்க்குட்டி மாரி தாங்கிற அப்படின்னு தான் சொல்கிறான். கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப அழகான பொண்ணு கூட நீ இப்போ ஃப்ரெண்டாக இருக்கிற. ஸோ அதை நினச்சி உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது உனக்கு இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குது. இதை கேட்டோன்னையும் மாக்கி இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாருக்குனே ஃப்ரெண்டு கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோன்னே மாக்கி ஆமாம் சரிதான். அது வேறு இல்லாமல் அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பொண்ணு இந்த கிளாஸ்லேயே. அதனால் நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படி வந்து பார்த்தா சொல்கிறான். ஹீரோ கொஞ்சம் பிள்ளையா இப்போ திடீர்னு இதெல்லாம் பற்றி பேசுகிறா அப்படி பற்றி அவன் முடிச்சுருக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லஞ்ச் பிரேக் எல்லாம் முடிஞ்சோடனையும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீனா யூ கிட்ட கேட்குறான். நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மாக்கியே இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கேட்குறா. இதை கேட்டதும் அவன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனை பார்க்கும்போது எனக்கு ஊமியோட ஞாபகம் தான் வருதுன்னு சொல்கிறான். இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட வீட்டுக்கு தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கேக்கை சாப்பிட்றாங்க. 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியோட பேன் கேக்கு செம்மையாக பிடிச்சிது. ஊமி ஒன்று யூவை பார்த்து நீ எப்போ சமைச்சாலும் இதுமாரி தான் சொதப்பிடுவா அப்படி சொல்கிறான். இதை கேட்டவுடனே யூவா நீ மட்டும் என்ன வேலண்டைன்ஸ் டேக்கு சாக்லேட் சரின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கறி ஆக்கிடுவியா அப்படின்னு பார்த்தா சொல்லி அவங்க ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ கொண்டே புரியல ஏன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு யார் சாக்லேட் கொடுப்பீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்கூலு அப்படிங்கிறதுனால நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே குத்துப்போம் அப்படி சொல்கிறான். இதை கேட்டு வந்து ஹீரோக்கு ஆமாம் இவங்க கேர்ள்ஸ் ஸ்கூலு அப்படி சொல்லி இவங்க கேர்ள்ஸ் ஸ்கூலு அப்படின்னு ஞாபகம் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேன் கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் தோக்க வச்சுட்டு மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சுட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து காட்டுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா வா நீ நானும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சீஸாக விளையாடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வீட்டுக்கு கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூவும் ஊமியை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ சொல்கிறா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறான் பேன் கேக்கெல்லாம் தந்துக்கிறான். அதனால் ஒரு நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு லஞ்ச் வாங்கி தரணும் அப்படி வந்து பேசிக்கிறாங்க. இதை கேட்டோடனே ஊமி இல்லை எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீயும் அவனும் ஒன்றா போங்க அப்படி சொல்லிடுறா. இதை கேட்டோடனே யூவும் சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நீ நானும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட போகலாம் ஃப்ரைடே ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டோடனே ஹீரோவும் இல்லை ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஆள் கூட நான் வெளியே போகிறேன் அதனால் வர முடியாது சொல்லிடுறான். இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி கிட்ட சொன்னதும்
இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கிட்ட சொன்னது ஊமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஷாக்காயிடுது. உடனே என் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன் சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமாக குடுகுடுன்னு வேகமாக ஹீரோ பார்க்கறதுக்கு வர்றா. வேகமாக ஓடி போய் ஹீரோடைய காலிங் பெல் அழுத்தினோடனையும் ஹீரோ யாரா அது இந்த நேரத்தில் அப்படி சொல்லி போய் திறந்து பார்த்தா ஊமி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க நின்னுக்கிறா. இதை பார்த்தா ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஊமி இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அடி கேட்டுனே இருக்கும்போது உடனே ஊமி அவன் மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வந்து தான் வேகமாக ஓடிடுறான். இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியோட வீட்டில் 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் மாங்கா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிச்ச உடனே ரொம்ப பிடிச்சி போகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை மறுபடியும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வால்யூம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நெக்ஸ்ட் வால்யூம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக வந்து பார்த்தா அந்த மாங்கா வால்யூமே படிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்க்குறான். ஐயோ என்னடா இது இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஊமி கிட்ட சொல்லலான்னு போனால் ஊமி வந்து பார்த்தா தூங்கி நிற்கிறத பார்த்துட்டு அவனும் வந்து பார்த்தா கண்டுக்காம விட்டுறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அந்த இடத்துல பார்த்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹேய் மாக்கி ஏந்திரு, மாக்கி ஏந்திரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. ஹீரோ உடனே கண்ணு முடிச்சு பார்த்தா ஊமி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி இருக்கோ. ஊமி என்ன ஊமி அப்படி வந்து தான் சொல்லுறான். இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏப்பிக்கிறாங்க. இதை கேட்டோடனே அவங்க அம்மா இந்த பொண்ணு பேர் அப்போ ஊமியா அடி வந்து கேட்குறான். இதை கேட்டோடனே ஹீரோக்கு அம்மா நீங்கள் அப்போ இங்கே வந்தீங்க அடி வந்து கேட்குறான். இதை கேட்டோடனே அவங்க அம்மா நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு என்னுடைய பையனை பார்க்கலாம் வந்தா என் பையன் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இதுமாரிலாம் நீ பண்ணக்கூடாது, உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இங்கே வந்து இதனால தங்கவே கூடாது அப்படின்னு வந்து தான் சொல்லுகிறாங்க. இப்போ அந்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கிறா, லேட் நைட் ஆயிடுச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் இங்கே தங்கட்டும் அப்படின்னு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கிடுறாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோஸாக விட்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கிட்ட நீ குளிச்சுட்டு வந்து என்னுடைய பைஜாமாவை போட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஊமி வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி சொல்லிட்டு போயிடுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக அந்த திட்டுக்கிழமை பார்க்கும்போது டாய் நீ எங்கே போகிற இருறா அப்படின்னு சரிதான் டாய் கேட்குறாங்க. நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினே இருக்கணும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அறிவுரைலாம் சொல்லுங்கிறாங்க. அது வேறு இல்லாமல் நீ எப்பவுமே டீசெண்டாகவும் இருக்கணும் அடி வந்து சொல்லுங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ரூமில் வெயிட் பண்ணி இருக்கும்போது கதவு தந்துன்னு வரான். பார்த்தீங்கன்னா ஊமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய அம்மாவோட ட்ரெஸ் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறதுனால ஹீரோவோட பேண்ட் சட்டையை போட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுறா. அப்போ ஹீரோ செம பதட்டமாயிட்டு நீ நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளில லிவிங் ரூமில் தங்கிக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தா பதட்டமாக போகிறான். உடனே ஊமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு நான் ஏற்கனவே தூங்கிட்டால எனக்கு தூக்கம் வரல, நீ கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இது அப்படி வந்து தான் சொல்லி கூப்பிட்டு வந்து பார்த்தா 2 பேரும் ஜாலியாக பேசினுக்கிறாங்க. அப்போ நீ ஊமி கேட்குறா எனக்கு தான் தூக்கம் வந்த உடனே நான் தூங்கிட்ட உடனே நீ எனக்கு எழுப்ப தெரியாதா, ஏன்டா நீயே வந்து பார்த்தா என் கூட பார்த்து தூங்குற அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டோன்னு ஹீரோ நீ தூங்கிட்ட உன்னை அப்புறமா எழுப்பலான்னு நினச்சா ஆனால் நானும் தூங்கிட்டேன் அப்படி வந்து சொல்கிறான். இல்லை இது எல்லாத்த காரணம் நீ தாண்டா அடி சொல்லி பார்த்தா மாறி மாறி சண்டை போட்டுன்னு ஆமாம் நம்ம 2 பேரும் இவ்வளோ கெட்ட பசங்களாக இருக்கிறமே அடி சொல்லி பார்த்தா ஜாலியாக சிரிச்சுன்னுக்கிறாங்க அவங்க. அப்போ நீ இது கேட்குறான் நம்ம இந்த விஷயத்த கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோன்னே ஊமி இல்லை இல்லை கரெக்டான நேரம் வந்து நானே சொல்கிறேன், அதுக்கு வந்து பார்த்தா இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படி வந்து பார்த்தா சொல்கிறான். அப்போ ஹீரோ அந்த விட்டு கிளம்பும்போது ஊமி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளஸ் ஆகினே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு குட் நைட் சொல்கிறான். மாக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சை ஆகிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் போய் படுக்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு டேய் நீ இங்கே ஏன்டா படுக்கிறவா என் கூட பத்துக்கோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஊமியை அவங்க வீட்டில் எடுத்துன்னு விட போகிறான். அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்ததால் அவங்க அம்மா குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவனை உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாரி சொல்கிறான், இதுமாரி எல்லாத்துக்கும் காரணம் தான் காரணம் அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்க அம்மா மாக்கியை பார்த்து கேட்குறாங்க நீயும் மாக்கி எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கீங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு சேன்ஸ் இருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க கேட்டோடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கிட்ட கேட்டேன், அவள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் சொல்லிட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் கிடையாது சொல்லிட்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஊமி வந்து சரி கண்டாவரா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்காம எப்படி இருக்க முடியும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுடைய ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டு நீ ஆச்சு அப்படி சொல்லி தான் சிரிக்கிறாங்க. மாக்கி உடனே இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறான். ஓ அப்படியா, என்ன இருந்தாலும் ஃபியூச்சரில் நீங்கள் பாய் ஃப்ரெண்டை தானே ஆவீங்க அப்படி சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஃபியூச்சரில் நீங்கள் லவராக தானே ஆவீங்க சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லு நீங்கள் 2 பேரும் எப்படி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்காடி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாத மாக்கி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கடுப்பாகி சொல்லுங்கிறா. இது வந்து உங்களுடைய வேலை கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டாகவும் நைஸாகவும் இருக்கும் பீச் பழம், அதை நான் உனக்கு கஞ்சி தரேன் அப்படி வந்து அறிகிறா. உடனே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி கிட்ட பேசினுக்கிறாங்க என் பொண்ணு வந்து அப்படி இப்படி அப்படின்னு பேசினுக்கிற தோணியும் மாக்கி பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி கண்டாயிட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் பழத்தெல்லாம் உரிச்சு எடுத்து வந்து கொடுக்குறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பும்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எப்பவுமே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இரு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து
ஒரு நைட் வந்து இங்கே தூங்கு, என் பொண்ணு மட்டும் உங்ககிட்ட தூங்க நல்லா அடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியான பதட்டம் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அடுத்த வாரம் வர போஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறீங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒருத்தரும் பாய்ஸ் சைட்லேருந்து ஒருத்தரும் கூப்பிட்றாங்க. யாருமே வராதால அங்கே ஒரு சீட்டு குளிக்கு போடலாம் முடிவு பண்ணிட்டாங்க. பாய்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வரான். ஹீரோ வந்து பார்த்தோன்னே அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவனை பார்த்தியா, இவன் தான் வரானா பாருங்களேன். பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க சைட்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி சிட்டிங் தான் பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி கண்டா வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதயத்தில் உட்காந்துக்கிறா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அந்த துட்டு வேகமாக எழுந்து வந்து, டேய் எதுக்குடா நீங்கள்லாம் இதுமாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் ஏன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியை கிண்டல் பண்ணுறீங்க அப்படி சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சம டென்ஷனில் கேட்குறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே முடியுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.